குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் ப்ரோமோ போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல குரேஷி இல்ல, அப்ப அவரும் இந்த சீசன் இல்லையா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரோமோல எல்லாம் பார்த்த அப்புறம் தான் சரி ஓகே அவரும் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு. இந்த டைம் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆளுங்க தான் ஏதோ புதுசு அப்படின்னு பார்த்தா புதுசா 3வது ஜட்ஜும் ஒருத்தர் இருக்காரு. மாஸ்டர் செஃப்ல இருந்த செஃப் கௌஷிக் தான் அவரு. அவர் கொஞ்சம் சீரியஸ் டைப் மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் ஷோக்கு அவர் செட் ஆவாரா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். போன சீசன் மாதிரி டாக்ஸிசிட்டி இல்லாம இருந்தாலே போதும். யார் யார் இருக்க போறான்னு ஈகரா பார்த்தா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க. இவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்க பண்ண சொல்வதெல்லாம் உண்மை ஷோ நான் இப்ப வரைக்குமே பார்த்துட்டு இருக்கேன். பார்த்த எபிசோட்ஸை ரிப்பீட்ல கூட இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் அப்படியேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா ஷபானா. இவங்க நடிச்ச செம்பருத்தி சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேர்ட் கண்டஸ்டன்ட் பிரியா ராமன். சூரிய வம்சம் படத்துல இருந்து நம்ம இவங்கள பார்த்துருக்கோம். மூவிஸ்க்கு அப்புறம் சீரியல்ஸ்ல வேற லெவல்ல கலக்கிட்டு வராங்க. செம்பருத்தி சீரியல்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. சூரிய வம்சம் படத்துல எப்படி இருந்தாங்களோ அதை விட இப்போ இன்னும் ரொம்ப அழகா இருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரோ உமேர் லத்தீப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் இது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி கூகுள் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் அமரன் படத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. வாஹித் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு எல்லாம் வீடியோல ரிவீல் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. அப்படியே நம்ம சில் பண்ண சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.